ஹாய் மம்மி. ஹாய். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்? நம்ம இன்னைக்கு வாழைப்பூ உருண்டை குழம்பு பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு சொல்லுங்க. 4 கிலோ கடலைப்பருப்பு, ஓகே, ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூ, ஓகே, பொடிசா வெங்காயம் வெட்டி வச்சுக்கணும். பச்சை மிளகா 5 பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் குழம்புக்கு 5 பச்சை மிளகாவும் தேங்காய் உடச்ச கடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒன்னா தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அரைக்க போறீங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் வாழைப்பூவை அரைச்சிக்கிறோம். ஓகே, வாழைப்பூவை போடுறேன். வாழைப்பூவை நைஸா அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கணும். இதெல்லாம் அரைச்சிட்டு லாஸ்டா தேங்காய் அரைக்கணும். அப்ப நம்மளுக்கு ஒரு ஜார்லயே வேலை முடிஞ்சிடும். சரியா? ஓகே, இப்போ வாழைப்பூவை அரைக்க போறோம். அரைச்சிட்டு வந்து பாக்குறோமா? ஆமா, அரைச்சிட்டு பாப்போம். தண்ணி ஊத்தி அரைக்கணுமா இல்ல அப்படியே அரைச்சிக்கலாமா? அப்படியே அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ மூடிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ மிக்சியில அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்ப பாக்கலாமா? இந்த மாதிரி அரைக்கணும், துப்பி துப்பியா அரைக்கணும், குறன்னு. பசுமுள்ள அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, உருண்டை உருண்டா ஒரு உருண்டை அளவு லட்டு சைஸ்ல வரணும். அந்த அளவு போட்டா போதும். ரொம்ப போட்டீங்கன்னா, பருப்பை விட பூ அதிகமா போட்டீங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. குழம்பு தனித்தனியா பிரிஞ்சிடும், குழம்புல உருண்டை வராது. இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறோம். இப்போ பருப்பு அரைக்க போறோம். அரைச்சிட்டு காட்டுறேன். இதுவும் தண்ணி ஊத்தாம அரைக்கணுமா? ஆமா, இதுவும் பல்ஸ் மூட்ல தான் அரைக்கணும். ஒன்றும் பாதியமா அரைக்கணும், ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. அரைச்சிட்டு வந்து பார்க்கலாமா? பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு, அதையும் திறந்து பார்க்கலாம். பருப்புல இந்த மாதிரி அரைக்கணும், ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. அப்பதான் உருண்டை குழம்பும் நல்லா இருக்கும். ரொம்ப நைஸா அரைச்சிட்டிங்கன்னா கல்லு போல ஆயிடும் உருண்டை. அப்புறம் கோலி விளையாட வேண்டியதுதான், உருண்டை பிக்க முடியாது. இதுனா பூ மாதிரி இருக்கும். அச்சா மூஞ்சி வீங்கிடுமா? ஆமா. பருப்பு அரைச்சிட்டு போட்டாச்சு. இப்போ வெட்டி வச்சிருக்க 3 வெங்காயம் இதுல போடுறோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போடுறேன். இது சீரகம் போடுறோம் 1/4 ஸ்பூன். சோம்பு போடுறோம். சால்ட் போடுறோம். பருப்புக்கு தேவையான சால்ட் நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு வாய்வு அங்கங்க பிடிக்கும், அதனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாய்வை எடுத்து விடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறோம்.
இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இதை வந்து இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிரும். வச்சுட்டு தண்ணி இல்லாம பிசைஞ்சு வைங்க. ஏன்னா வெங்காயத்துல தண்ணி விடும். அதனால வந்து தண்ணி விட்டீங்கன்னா உருண்டெல்லாம் அப்படியே களைஞ்சு ஓடிடும். அப்புறம் ஓட்டப்பந்தய மாதிரி வச்சு பிடிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் டைட்டா பிசைகிற அளவுக்கு தான் இருக்கும். அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி எண்ணெயில போடும்போது கரெக்டா வந்துடும். மறுபடியும் ஒரு பிசைஞ்சுட்டு எண்ணெயில போட்டு எடுக்கணும். அரை வேக்காடா எடுக்கணும். ரொம்ப வடை அளவுக்குலாம் பொரிக்க வேண்டாம். இது ஆவி கட்டியும் செய்யலாம் தானே மாமி? எண்ணெய் ரொம்ப சேர்த்துக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்துல ஆவி கட்டி அந்த மாதிரியும் செய்யலாம். அந்த மெத்தட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த மெத்தட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். இப்பதான் நிறைய மக்களுக்கு வந்து பேஷண்ட் ஆகி போயிட்டோம். அதனால வந்து எண்ணெயை அவாய்ட் பண்றதுனால அப்படியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் பார்க்காம சாப்பிடணும்னா அப்படி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு எப்பயோ ஒரு நாளைக்கு தானே செய்யறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கொத்தமல்லி போடணும். ஆனா இல்ல கொத்தமல்லி எங்க வீட்டுல எப்போதுமே கொத்தமல்லி இருக்காது. மார்க்கெட் போவாங்க, ஆனா கொத்தமல்லி வாங்க மறந்துடுவாங்க. இதை பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுறணும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. ஆனியன்ல உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். உருண்டை பிடிக்கும் போது உருண்டை சரியா வராது. இதை எப்படியே வச்சுட்டு தேங்காய் அரைச்சிக்கிறோம். தேங்காய், பச்சை மிளகா, உடைச்ச கடலை, தக்காளி இது வரலாம் அரைச்சிக்கிறோம். தேங்காவை போடுறேன் மிக்சியில. அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் அதிகமாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் பருப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கும்பல் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு தேங்காய் அதிகமாக சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால கம்மியாக சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சோண்டு ஒரு 4 சோம்பு போட்டுக்கிட்டா போதும் இந்த வாசனைக்கு. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். ஏன்னா தாளிக்கிறதுக்கும் சோம்பு போட்டிருக்கோம். அதனால இது ஸ்மெல்லுக்காக போட்டிருக்கேன். இதை போய் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, அது வரை வெயிட் பண்ணுங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டோம். திறந்து பார்க்கலாமா? இன்னும் அரைக்கல, அரைச்சு முடிக்கல. உடைச்ச கடலை போடணும். இப்போ வந்து சோம்பு, தேங்காய், பச்சை மிளகாய் இது 3 தான் அரைச்சிருக்கேன். துப்பி துப்பியா தான் இருக்கு. இப்போ வந்து உடைச்ச கடலையும் தக்காளியும் போட்டு அரைக்க போறோம். 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தோன்னா உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு, பார்க்கலாமா? இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டு வந்துடணும். துப்பி இல்லாம அரைச்சிங்கன்னா தான் சாப்பிட நல்லா இருக்கும். உடச்சக்கல்ல எதுக்கு போடுறதுன்னா குழம்பு திக்னஸ் கொடுக்கும். தேங்காய் கம்மியா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் சேர்த்தா செரிமானம் ஆக மாட்டேங்குது. தேங்காய் கம்மியா சேர்க்குறாங்க எல்லாரும். அதனால உருண்டையை இப்போ பிடிச்சிக்கிறோம். பிடிச்சி பொரிக்கிறோம். கடாய வைப்போமா அடுப்புல? நீங்க என்ன பேசுங்க காமெடியா.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நிறைய வீடியோ போடுவோம். நாங்க வந்து இப்போ வந்து கடாயை அடுப்புல வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்டு இருக்கு. உருண்டை பால் பாலா சின்ன சின்ன குட்டி குட்டி பாலா பிடிச்சி அதில் போட போகிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பச்சையாக போட்டு இதில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டை பிடிச்சி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சொன்ன மாதிரி இட்லி பாத்திரத்தில் உருண்டை பிடிச்சி வேக வச்சு கூட ஆவி கட்டி செய்யலாம். எண்ணெய் நிறைய செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உருண்டை இந்த அளவுக்கு போடுங்க. இதை விட பெருசாகவும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருண்டை எண்ணெயில் போடுறேன். வாழைப்பூ, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும். உடம்புக்கு நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லது. மெயினாக மாதவிடாய் பிரச்சனை இருக்காது. வாழைப்பூ சாப்பிட்றதுக்கு நன்மையை சொல்கிறேன். உருண்டை குழம்பு எண்ணெயில் போடுறதுனால அது ஆயில் ஐட்டம் தான். இது சிம்ல வேகணுமா மாமி? ஆமாம், ஹையில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் ப்ரௌனாக ஆனோன்னா திருப்பி விடணும். எனக்கு என்னன்னு திருப்பி விட்டுறாதீங்க, உடஞ்சி தூள் தூள் ஆகிடும், பக்கடா மாதிரி ஆகிடும், அப்புறம் உருண்டை வராது. அதனால தான் வாழைப்பூ கம்மியாகவும் பருப்பு நிறையாகவும் போடணும். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், அந்த உருண்டை உடையாத அளவுக்கு அரைவேக்கடை வெந்தா போதும். உங்களுக்கு வாழைப்பூ எப்படி கிளீன் பண்ணணும்னு தெரியணும்னா வாழைப்பூ கிளீனிங் வேணும்னா நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. வாழைப்பூ உருண்டை வெந்துருச்சு. ஃபுல்லா வேக விடக்கூடாது, இந்த மாதிரி அரை வேக்காடா தான் எடுத்துக்கணும். எடுங்க மொத்தமா எடுத்துட்டு காட்டலாம். அதை போட்டுட்டு கிண்டிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது, தூளாயிடும். கொஞ்சம் நல்லா வெந்த உடனே கொஞ்சம் ஐல வைங்க, அப்புறம் டக்குன்னு வெந்துடும். திருப்பி போடும்போது ரொம்ப நேரம் அடுப்பு நிற்க வேண்டிய வேலை இருக்காது. ரொம்ப சாஃப்டா மென்மையா இருக்கும், அதனால கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா தூள் தூளாயிடும். நானே போட்டு கிண்டி ஒரு ஊட்டி உடச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கடா குழம்பு வேற ஆயிடும். பக்கடா குழம்பு நம்ம சேனல்ல போடுறோம், அதையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? நானே உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஒரு உருண்டையை உடைச்சிட்டேன். நீங்களும் அந்த தவறை செஞ்சிடாதீங்க. ஒரு உருண்டை உடைஞ்சது மனசே உடைஞ்ச மாதிரி இருக்கும். உருண்டை உடைஞ்சா ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம சாப்பிட்ருவோம். இருந்தாலும் உருண்டையா பார்த்தா தானே நல்லா இருக்கும். அப்புறம் பக்கடா குழம்பு மாதிரி ஆயிடும். அடுத்த ஷிஃப்ட் போடுறேன். செகண்ட் ஷிஃப்ட் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. இந்த பால்ல உருட்டி எத்தனை உருண்டை வருதுன்னு நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உருண்டையெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். போட்ட 1/4 கிலோ பருப்புக்கு 21 உருண்டை வந்திருக்கு. நான் பிடிச்ச உருண்டைக்கே 21 வந்திருக்கு. நீங்க இதை விட பெருசா வேணும்னா பெருசா பிடிச்சிக்கலாம், சின்னதா வேணும்னா சின்னதா பிடிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கலருக்கு வெறும் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த தக்காளி இதை வந்து அதில் கொட்டிட வேண்டியதான். கொட்டி தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். கொதிக்க விடலாமா? இப்போ சோம்பு, பட்டை, லவங்கத்தை போடுறேன். மூஞ்சி கிட்ட கொண்டு போயிடாதீங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போடுறதுனால வெடிக்கும், மூஞ்சில பட்டுரும். கொஞ்சம் லாங்கா தள்ளி நின்றுட்டு போடுங்க. அப்புறம் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நல்ல நல்ல வீடியோலாம் போடுறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. பட்டை, லவங்கம் பொரிஞ்சிச்சு. வெங்காயம், கருவேப்பிலை போடுறேன். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வடையில உருண்டையில போட்டுக்கோம், பார்த்து போடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல சிலர் உப்பு போட்டு அரைப்பீங்க. அதனால உப்பு கம்மியா சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கூட போட்டுக்கலாம். உப்பு அதிகமாயிடுச்சுன்னு சாப்பிட முடியாது. உப்பில்லா பண்டம் உப்பிலே அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம உருண்டை குழம்பு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ 4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போடுறேன். நல்லா வதக்குறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். ஏற்கனவே உருண்டையிலையும் போட்டிருக்கு, குழம்புலையும் கொஞ்சம் போடுங்க. தேங்காய் செரிமானம் ஆகாது. அதனால தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் பெருங்காயம் நிறையா தான் சேர்த்துப்பேன். எனக்கு வாய்க்கு அங்கங்க பிடிக்கும். அதனால வெங்காயத்தை போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருண்டையிலையும் போட்டிருக்கு. குருமான்றதுனால உருண்டை குழம்புக்கு குழம்புலையும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அதை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு அந்த கலருக்காக கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம குழம்புல பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கோம். கலருக்காக போட்டிருக்கேன்.
இந்த மிளகாத்தூள் வேணாம்னு நினைக்கிறவங்க காஷ்மீர் மிளகா போட்டுக்கோங்க. அந்த தூள் நல்லா இருக்கும், காரம் இல்லாம இருக்கும். அதெல்லாம் கொஞ்சமா போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவு காரமா இருக்குன்றதுக்காக. நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி, தேங்காய், உடச்சக்கடல, சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சதை இதில் போடுறேன். அது பச்சை வாசனை போற அளவுக்கு கிண்டி வேணும். ஆஃப் பண்ணவா? நல்லா வதக்கியாச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. ஜார் உள்ள இதெல்லாம் கழுவி அதில் ஊற்றலாம். ஆனால் அதுவே அதில் இருக்கும் நிறையா. உங்களுக்கு தேவையான அந்த தேங்காய் அரைச்சதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து குழம்பு ரொம்ப திக்கா வச்சிடாதீங்க. உருண்டையை போட்டோன்னா அந்த குழம்பு அப்சர்வ் பண்ணிடும். அதனால கொஞ்சம் தண்ணியாவே வைங்க. அந்த உருண்டை உறிஞ்சினது போக நம்மளுக்கு அந்த திக்னஸோட அந்த உருண்டை குழம்பு கிடைச்சிடும். ரொம்ப நேரமும் போட்டு கொதிக்க விட்டுறாதீங்க. ஒரு பிஞ்சு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இதோ ஏற்கனவே பட்டை லவங்கம் போட்டிருக்கோம், சோம்புலாம் போட்டிருக்கோம். இது வாசனைக்கு தான். எனக்கு கொஞ்சம் காரம் லைட்டாக கம்மியாகிற மாதிரி இருக்குது. எப்போதுமே குருமா செஞ்சேன்னா 4 ஸ்பூன் பெப்பர் போடுவேன், எனக்கு கோல்டு பிடிக்குன்றதுக்காக. குழம்புல எப்போதுமே நான் பெப்பர் சேர்த்துப்பேன். இதில் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். போட்டோம்னா மனமாக இருக்கும், நல்லா இருக்கும். காரம் இல்லைன்னா கூட அந்த லைட்டாக அந்த காரம் எடுத்து கொடுக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் 5 தான் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவு தான் வெறும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அதனால குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கேன். சளி பிடிக்காம இருக்கும். பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கட்டும் குழம்பு. தட்டு போட்டு மூடுறோம் குழம்ப. மூடிட்டு குழம்பு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே பார்ப்போம். பச்சை வாசனை போட்டும் 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சு கொஞ்சம் லைட்டா வத்தனோன்னா உருண்டையை போட்டோம்னா அந்த உருண்டையெல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு கரெக்டான குழம்பு கிடைச்சிரும். அதை சாப்பிட்டு பார்த்து எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம் குழம்பு ரெடி ஆயிடுச்சானே. துணி வச்சு எடுங்க. நான் எடுக்கிற போல எடுத்துட்டு கையில சூடு வச்சுக்காதீங்க. குழம்பு இந்த அளவு திக்னஸ் இருந்தா போதும். உருண்டை போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். ரொம்பவும் ஒத்த விட்டு உருண்டையே போடாதீங்க, அப்புறம் குழம்பே நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ வந்து உருண்டையை போடுறோம். உருண்டையெல்லாம் குழம்புக்குள்ள போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம், மறுபடியும் 5 நிமிஷம் மூடி வைக்க போறோம். சிம்ல போடுங்க குழம்ப, உருண்டையெல்லாம் உடஞ்சிரும். ரொம்ப சிம்ல போட்டுறாதீங்க, கொதி வர மாதிரி சிம்ல போடுங்க. மீடியம் சிம்ல. மீடியமா போடுவீங்களா? அப்போ குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிடும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஓகே ஓகே. குழம்பு ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாமா?
குழம்பு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இதோட ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கினீங்கன்னா டேஸ்டாக இருக்கும் குழம்பு. சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உருண்டையை போட்டோன்னா சிக்கனை கிண்டுற மாதிரி கிண்டாதீங்க. பொறுமையா கிண்டி விடுங்க, அப்பதான் உருண்டை உடையாம இருக்கும். வந்து உருண்டைய கிண்ணத்துல எடுத்து காட்டுறேன். சாப்பிடுவோமா? நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உடனே சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு வீடியோக்காக நான் உடனே எடுத்து காட்டணுன்றதுக்காக எடுத்துட்டேன். கிண்ணத்துல வச்சு காட்டுறேன். ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா உருண்டையெல்லாம் ஊறி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.